மேடம் என்னால இதுக்கப்புறம் கூட என்னால வாழ முடியாது. மணிக்கே கதவு சாத்திட்டு தூங்கிடுறா. அப்புறம் எப்படி நான் பார்க்க முடியும்? வணக்கம். நம்ம பார்த்து கொண்டிருப்பது சொல்வதெல்லாம் பொய், வேலை வைக்காத கை. ஆரம்பிக்கலாங்களா? நம்ம நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு எவ்வளவு கஷ்டம் நடந்துருக்கு. இப்ப நம்ம பார்க்க போறவங்களோட கஷ்டத்தை நீங்களே பாருங்க. இப்ப நம்ம கூப்பிட போறவங்க வந்து பாத்தீங்கன்னா வடக்கு மேகலை. உட்காருங்க. சொல்லுங்கம்மா, என்னம்மா பிரச்சனை உங்களுக்கு? என் வீட்டுக்காரருக்குள்ள ஒரே பிரச்சனை, என்னால முடியல. டெய்லி லேட்டா வராரு, காசு சம்பாதிச்சு யார்கிட்ட குடுக்குறாருன்னே தெரிய மாட்டேங்குது. அதனாலதான் சொன்னேன், படிச்சு படிச்சு சொன்னேன் உங்ககிட்ட. எத்தனை வருஷம் ஆச்சு? 5 வருஷம் ஆகுது மேடம். ஐயோ, பரிதாபமே. பாத்தீங்களா, இந்த மாதிரி நம்ம உங்க அழைவரத்தை பார்க்கும்போது எனக்கே மனசு வலிக்குதுங்க. வீட்டுக்காரி எது பண்ணும்போது கீழே விசாரிக்கணும்னு சொல்லுவாங்க. அவங்க வீட்டுக்காரி ஒரு முறை நம்ம கூட்டு கேட்டு பார்ப்போம். வாங்க கோபால். வணக்கம் மேம். இந்த மாதிரி மனைவிக்கு இவ்வளவு குடும்பம் சொல்றாங்க, எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? மேம் நான் ஆபீஸ் விட்டு வர டைம் என்ன தெரியுங்களா உங்களுக்கு? சொல்லுங்க. நான் போற டைமிங் மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 மணிக்கு நான் போறேன், நைட் 7 மணிக்கு வரேன், சரிங்களா? சரிங்க. ஆனா இவ என்ன பண்றானா 6 மணிக்கே கதவு சாத்திட்டு தூங்கிடுறா. அப்புறம் எப்படி நான் பார்க்க முடியும்? அதனாலதான் சொன்னேன், படிச்சு படிச்சு சொன்னேன் உங்ககிட்ட. சரி சரி, சம்பளத்தை யார்கிட்ட தான் கொடுக்குறீங்க நீங்க? மேம் நான் சொல்றது நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. சொல்லுங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வீட்டு வாடகை இருக்குது, அதை கொடுக்கணும். அது இல்லாம பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் பில் இருக்குது, அதை கொடுக்கணும். அது இல்லாம லோன் கட்டணும். இது போக வீட்டு செலவு இருக்கு. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்க மேம் எனக்கே நான் ஆபீஸ் போறது கையில காசு இல்ல சுத்தமா. சரிப்பா, சரி, வெளியில கூட கூட்டிட்டு 5 வருஷம் ஆகுதுப்பா கல்யாணம். 1 வருஷம் 2 வருஷம் 5 வருஷம் வெளியில கூட கூட்டு போட மாட்டேங்கப்பா. மேம் வெளியில போறது பிரச்சனை கிடையாது. சொல்லுங்க. இங்க இருந்து நான் வீட்டை விட்டு வெளியே போறேன்னா வண்டி ஆறுன யாருன்னா நான் வெளியே நான் சும்மா நிறுத்திட்டு அடிக்கிறேன்னு வச்சுங்களேன். அதை பார்த்து கூட இவன் என்ன சொல்றானா, வெளியே ஒரு பொண்ணை பார்த்து நீ யாருன்னு அடிக்கிறியா அப்படின்னு கேக்குறா. நான் என்ன பண்ணட்டும் நீங்களே சொல்லுங்க. ஏமா இப்படினே பண்ணிட்டு இருக்கேம்மா, என்னமா பண்றேன்? அப்படிலாம் சொன்னவே இல்லை, போய் சொல்றாரு அவரு. நான் ஏன் மேம் உங்ககிட்ட போய் சொல்ல போறேன்? நீங்க எவ்வளவு பேர் ஆளு நீங்களே சொல்லுங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஒரு குடும்பத்துல சண்டை வரும் தான். மனைவிக்கு ஒரு கஷ்டம் நீங்க தான் புரிஞ்சுட்டு நடக்கணும். ஆபீஸ் டைம் 6 மணின்றீங்க, இங்கெல்லாம் 6 மணி ஓவர் தான்மா. 6 மணிக்கு தூங்குறேன்னு சொல்றீங்க பாருங்க, ஒரு 8 மணியாவது தூங்கலாமே. மேம் அவ தூங்குறது பிரச்சனை கிடையாது, கதவு சாத்திட்டு தூங்குறான். நான் என்ன பண்ணட்டும் நீங்க சொல்லுங்க. நான் கதவு திறந்துட்டே தூங்க முடியும். ஏன் மேம் நான் வர வரைக்கும் வெயிட் பண்றது இல்லையா? நான் வர வரைக்கும் வெயிட் பண்றதா இல்லையா? சரி, வீட்டுக்காருக்கு சாப்பாடு சமைச்சு போறியா இல்லையா நீ நைட்டு? இவரு ஒரு தடவை போட்ட துணி இன்னொரு தடவை போட மாட்டாரு. ஒரு வாரத்துக்கு 10 செட்டு கழுவி போடுறாரு. ஏன் மேம் ஆபீஸ் போறோம்னா டெய்லி ஒரு துணி தான் போட முடியும். நான் ஒரே துணி 10 நாள் போட முடியுமா? இப்ப நான் அந்த ஷோக்குள்ள ஒரே துணி தப்பா போட்டுட்டு இருக்கேன். மேம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷோ எடுத்தீங்கன்னா அடுத்து ஒரு 10 நாள் ஆகும் எடுக்கிறதுக்கு. எங்களுக்கு அந்த மாதிரியா டெய்லி ஆபீஸ் நான் போய் ஆகணும்? இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? என் ஷோல நடக்கணும், எல்லாத்துக்கும் பிரச்சனை நடந்துட்டே இருக்கணும், டெய்லி நடக்கணும் சொல்றீங்களா? அப்படிலாம் நான் சொல்லுவேன். ஷோவை பத்தி தப்பா பேசாதீங்க. உங்க பொண்டாட்டியை வச்சு வாழறதுக்கு துப்பு இல்ல உங்களுக்கு? நீங்க பேசக்கூடாது, இந்த மாதிரிலாம் நீங்க பேசக்கூடாது. எனக்கு என்னடா இவ்வளவு தாடி இருக்கேன்னு பாருங்களா. இது காரணம் வேற எது இல்லைங்க, நம்ம சிலுக்கு சீரம் தான் காரணம். சிலுக்கு சீரம் சீரா தடவுங்க, சிறப்பா தாடி வந்தாலும் நம்பி வாங்க, நாசமா போங்க. மேடம் என்னால இதுக்கப்புறம் கூட என்னால வாழ முடியாது. நீங்க 2 பேரும் ஒண்ணா இருந்தா மட்டும்தான் உங்களை பார்த்து ஒரு 4 பேர் நல்லா இருப்பாங்க. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் மேகலை விட்டு போகாதப்பா. ஏன் மேம் நீங்க ஒழுங்கா நடந்துக்கிட்டா நான் ஏன் மேம் விட்டு போறேன்? எப்பவுமே ஒரு பொண்ணுக்கு புரிய வைக்கும். ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும். இவ நீங்க இவ்வளவு தான் கோவமா பேசுறீங்க, வாழவர பாருங்க. மேம் உங்களுக்கு தெரிஞ்ச நீங்களே இதை வச்சுக்கோங்க, எனக்கு தேவையில்ல. நான் வச்சுக்குவேன். ஆமா மேம் எனக்கு தேவையில்ல மேம். இப்ப சம்மதம் ஒத்துக்காதுப்பா. அவளை குடும்பம் நடத்திருக்கீங்க, 5 வருஷம் குடும்பம் நடத்திருக்கீங்க. இப்ப அவருடைய அண்ணன் உங்களை அடைக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, தெரியுங்களா? எதுக்கு மேம் என்ன அடிப்பா? என் மேல என்ன தப்பு? நான் என்ன பண்ண அடிக்கிறதுக்கு? அவருக்கு ஒரு சாரம் கொடுங்க ஃபர்ஸ்ட். இருங்க, நான் ஒரு அண்ணன் கிட்ட ஒரு முறை நான் பேசி பாக்குறேன். என்னென்ன பேசுவீங்க மேம்? அவங்க மேலதான் எல்லா தப்பும், ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. இப்ப சைக்கோ சங்கர் வந்து உட்காருப்பா.
மேடம் 5 வருஷமா குடும்பம் நடத்திருக்கான். அது இது வரைக்கும் அழுதுகிட்டே தான் இருக்கு. டெய்லி என்கிட்ட சாயங்காலம் வந்து அழுகுது. எனக்கு ரத்தம் கொதிக்குது மேடம். வெட்டி கடாசி இல்லாம இருக்குது இவர் பார்த்தாலே எனக்கு. கேட்டியாப்பா அவங்க அண்ணனோட ஆலோசனை கேட்டீங்களா நீங்க? சரிங்க மேம், நான் என்ன தப்பு பண்ண அதையும் கேளுங்க. சொல்லுப்பா. மேடம் டெய்லி லேட்டா வராரு, எங்கெங்கயோ போயிட்டு வராரு. இல்லப்பா அது வந்து அவர் தெளிவா சொல்லிட்டாரு. உங்க தங்கச்சி என்ன பண்றா தெரியுங்களா உங்களுக்கு? அது என்ன மேடம் பண்றாங்க? 6 மணிக்கு கதவு கத்துறாங்க. மேடம் வேலை முடிஞ்சிட்டு 7, 8 மணி கூட பரவாயில்ல, 6 மணிக்கு கதவு கத்தணும் எப்படிங்க? மேம் குடும்பம் நடத்த ஆம்பளைக்கு எதுக்கு மேடம் 6 மணிக்கு மேல வேலை? ஏன் மேம், எனக்கு 10 மணிக்கு தான் ஷிஃப்ட் டைம். 10 மணிக்கு போட்டு 7 மணிக்கு வரவேன். அப்பனா வேற யாரும் வச்சிருக்காங்க கேளுங்களா? ஐயோ தப்பா பேசாதப்பா. பொதுமக்கள் பாக்குறாங்க, சின்ன பசங்க பாக்குறாங்க. இந்த மாதிரி நீங்க பேசுறீங்கன்னா பொது சபையில தப்பாயிடும் உங்களுப்பா. மேடம் இதே உங்களுக்கு ஒரு தங்கச்சி இருந்தா இந்த மாதிரி ரெண்டாவது நீங்க சும்மா இருப்பீங்களா? அப்ப வேற என்னோட தங்கச்சி நினைச்சதப்பா நானே இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன். இப்படி தப்பா பேசாதப்பா. மேடம் இவரு கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க, இப்படி சொல்லிடுறேன். இல்ல நான் வெட்டி கிராசிடுவேன். மியூசியம் முறுக்கிறாரு அடிக்கடிக்க. நீங்களும் ஓரம் முறுக்காதீங்க. நான் சொல்ல வரது என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. சரிங்க சொல்லுங்க. ஒரு குடும்பத்துல எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் தெரியும். இப்ப உங்க அண்ணனுங்க நீங்க பேச விடக்கூடாதுங்க. ஏன்னா மேகலைய பாருங்க எவ்வளவு அழகுங்க, அறிவான பொண்ணுங்க. இது வரைக்கும் உங்க கண்ணை கூட பார்த்து பேசலங்க, உங்க காலை பார்த்து பேசிட்டு இருக்காங்க. தமிழ் பண்பாடுங்க இது. சொல்றது கேளுங்க. அழகா இருக்கணும்னா சொல்லுங்க, அறிவு இருக்குன்னா சொல்லாதீங்க. அறிவு இருந்தா நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவான்ல. அறிவு 2 பேருக்கு அவசியம் இல்லைங்க. அறிவு இல்லாத பொண்ணு நீங்க அறிவு கொடுங்க. கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க. மேம் 5 வருஷமா இவ்வளவு வச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டு வாழ்ந்தேன் எனக்கு தான் மேம் தெரியும். கூட்டு போங்க, கோவிலுக்கு கூட்டு போங்க, அவங்க அம்மா வீட்டுக்கு கூட்டு போங்க, அவங்க அண்ணன் வீட்டுக்கு தனியா அனுப்பணும். குழந்தை 2 பேரும் கூட போங்க. அது வேற தனியா அனுப்பணும், அது வேற புரிஞ்சுக்கோங்க. மேம் இவ கூட போனா அன்னைக்கு எல்லாமே பிரச்சனை மட்டும் தான் வருது. வெளிய இப்படி போயிட்டு எங்கன்னா பாக்குறான்னு வச்சுங்களேன், ஏன் அந்த பக்கம் பாக்குறேன், எந்த பொண்ணா பாக்குறேன்னு கேக்குறா. எனக்கு எல்லாம் புரியுதுங்க, அவளுக்கு நான் எல்லாம் புரிய வைக்கிறேன். தயவு செஞ்சு இனிமே ஒண்ணா இருங்க, புரியுதுங்களா? பாக்கலாம் மேம், நீங்க சொல்றீங்க. ஆனா இதுக்கப்புறம் இருக்கிற ஐடியா எனக்கு கிடையாது. ஓவரால் வாதமா தண்ணி கொஞ்சம் எடுத்துட்டு வாப்பா. இப்ப தண்ணி குடிக்கிற யார் பாரு, கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்க சீக்கிரம் வாப்பா. தண்ணி குடுங்க, அழுவாத. சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? அது அப்படியே பின்னாடியே வச்சிருப்பாங்க. போதும் கீழே வை. இப்ப நான் சொல்ல வருது என்னன்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. ஆனா நீங்களும் ஓவரா கோவப்படாதீங்க. ஏன்னா மேகலை அழுகுறத பார்த்து எனக்கு மனசு கஷ்டமா இருக்குது. அழுவாதீங்க, கோவப்படாதீங்க. மேடம் இப்பயே சொல்லிடுறேன், நல்லபடியா குடும்பம் நடத்த சொல்லுங்க. இல்லையா இப்பயே கூட டைவர்ஸ் பண்ண சொல்லுங்க, டைவர்ஸ் பண்ணிட்டு போலாம். எங்க தங்கச்சி நாங்கள பாத்துக்கு தெரியும். கூட்டு போக சொல்லுங்க மேம், எனக்கு தேவையில்ல. மென்டல் மாதிரி பேசாதடா, உங்களுக்காக தான் நான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன். மேம் எனக்கு தேவையில்ல. அவங்க அண்ணன் அப்படி பேசுறாரு என்ன மேம், அவர் மேல தப்பு. கோபால் நான் சொல்றது ஒரு முறை புரிஞ்சுக்கோங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, குடும்பத்துல எவ்வளவு சண்டை வந்தாலும் நம்ம தான் அனுசரிச்சு போகணும். அவளை தயவு செஞ்சு நல்லா பாத்துக்கோங்க. அவளோட அளவுக்கு யாருமே இல்லப்பா, புரிஞ்சுக்கோங்க. அவன் நினைச்சிருந்தா யாரோட கல்யாணம் பண்ணிருக்கலாம். தாய்மாமன் நீங்க தான் எனக்கு கல்யாணம் பண்ண காரணம் என்ன, புரிஞ்சுக்கோங்க. கல்யாணம் பண்ணதோட சரி மேம், வேற என்ன பண்ண நாங்க? இங்க அது தனியா நீங்க தான் பேசிக்கணும், சபையில பேசாதீங்க. சரி ஓகே மேம், வீடியோ பாக்குறாங்க, எல்லாருமே பாக்குறாங்க, புரிஞ்சுதுங்களா? நீங்களும் ஒன்னா இருப்பீங்களா, நம்ம அழுவ மாட்டீங்கல்ல? ஆறுதல் சொல்லுங்க கோபால். சரி வா வீட்டுக்கு போலாம். அப்புறம் என்ன போன்னு சொல்லாத கோபால், வாங்க போங்கன்னு சொல்லுங்க. ஏமா என் முன்னாடி வாமான்னு கூட எப்படி போறது? இப்ப சைக்கோ சங்கர், இனிமே உங்க பிரச்சனைக்குள்ள நீங்க வராதீங்க, தயவு செஞ்சு வராதீங்க. என் தங்கச்சி நல்லா இருந்தா நான் ஏன் வர போறேன்? ஓகேங்க, இப்ப போங்க, உங்களுடைய கேரக்டர் முடிஞ்சதுங்க. இனிமே நீங்க ஒன்னா இருங்க. நீங்க போயிட்டு அந்த சீட்ல உட்காருங்க கோபால். ஏமா மேகலை, உங்களுக்காக நான் இவ்வளவு நேரம் பேசியிருக்கேன். இது வரைக்கும் நான் எத்தனையோ ஷோ பண்ணிருக்கேன். ஆனா இந்த மாதிரி ஒரு கேஸ் நான் பார்த்ததே இல்லை. அன்பா இருக்கிற வீட்டுக்கார், அவரு அனுசரிச்சிருக்க நீங்க 2 பேரும் ஒன்னா இருக்கணும், புரிஞ்சுதுங்களா? மேல கை போடுப்பா. மக்களே, இப்பதான் கோபால் மேகலோட சண்டை நம்ம தீர்த்து வச்சோம். இதே மாதிரி தமிழ்நாட்டுல இருக்க எல்லா வீட்டையும் சண்டை நடந்துட்டு இருக்கு. இந்த ஷோவை பார்த்தாவது நீங்களும் சண்டை போடாம இருங்க. அப்படியே சண்டை வந்தாலும் நீங்க பேசி சால்வ் ஆயிடுங்க, புரியுதுங்களா? இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற ஷோவோட பேரு சிறிதெல்லாம் போல் எனது கதை, புரிஞ்சுக்கோங்க.